ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது புரோக்கன் ஸ்கிரிப்ட் படத்தின் திரை விமர்சனம். புரோக்கன் ஸ்கிரிப்ட், உடைந்து போன திரைக்கதை. இந்த படத்தில் ஜியோவானி சிங், மோனிகா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கதாநாயகன் ஜியோவானி சிங் தயாரித்து இயக்கியிருக்கிறார். இந்தியாவிலும் சிங்கப்பூரிலும் படமாக்கப்பட்டிருக்கிறது புரோக்கன் ஸ்கிரிப்ட். புரோக்கன் ஸ்கிரிப்ட் சிங்கப்பூரில் தான் அதிகமாக படமாக இருக்குது. இந்த படத்தின் கதாநாயகன் ஒரு லூசுத்தனமான கொலைகாரன். அவர் எடுத்த படத்தில் கதாநாயகனும் கதாநாயகனும் ஏமாற்றி விட்டார்கள் என்பதால் அவர்களை கொல்ல திட்டமிடுகிறார். கொல்ல திட்டமிடுறதுன்னா இப்படி புல்லாங்கல் மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா அது போய் நெத்தியில் ஒட்டிக்குது, உடனே செத்து போயிடறான். ஊசி போட்டு கொலை செய்கிறார். இப்படி பல மருத்துவர்களையும் கொலை செய்கிறார். என்ன காரணத்துக்காக கொலை செய்கிறாரு, ஏன் கொலை செய்கிறாருங்கிறலாம் தெரியாது. ஆனால் இதில் கிளைக்கதையாக ஒன்று வருது. அதாவது நம்முடைய லியோ ராஜ், டிவி நடிகர், இந்த படத்தில் கதாநாயகனுக்கு அடுத்த கட்டமாக நடித்திருக்கிறார். படத்தில் தெரிஞ்ச மூஞ்சி ஒரே ஒருத்தர் லியோ ராஜ் தான். மிக அருமையாக நடித்திருக்கிறார். கொலைகாரன்ட்ட மாட்டிக்கிட்டு அவர் படுற அவஸ்தை இருக்க ஐயோ பாவமாக இருக்குங்க. அதாவது ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு. அந்த போர்ஷன், லியோ ராஜ் வருகிற போர்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க அப்பா பல கோடி ரூபாயை பைக்குள்ளே வச்சு வீட்டுக்கு கொண்டாடுறாரு. அவர் ஏற்கனவே வழியில் அந்த பையை எடுத்துகிட்டு வர்றாரு. வீட்டில் தான் அந்த பையை திறந்து பார்க்குறாரு. பூரா ரூபா நோட்டாக இருக்குது. ஆனாலும் அந்த ரூபா நோட்டு பையை தூக்கிட்டு ஓடுறாரு திருடுறதுக்கு. ஏன் லியோராஜுக்கு அந்த இருக்கிற பணம் போதாதா? ஏன் அந்த பணப்பையை தூக்கிட்டு போகிறாரு? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், யாருக்குமே தெரியாது. ஆனால் லியோராஜின் நடிப்பு மிக அருமையாக இருக்கிறது. அவர் வர்ற கட்டங்கள்லாம் பதைவெதப்பாக இருக்கிறது. மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் லியோ ராஜ். ஆனால் லியோ ராஜுக்கு அவருடைய சொந்த குரல் பயன்படுத்தப்படவில்லை. யாரோ ஒருவர் பின்னணி குரல் கொடுத்துருக்கிறார். என்ன காரணம்? படத்துக்கு பேசின சம்பளம் தரவில்லையா, இல்லை வேறு என்ன காரணம் நமக்கு தெரியவில்லை. லியோ ராஜ் சொந்த குரலில் பேசவில்லை. மற்றபடி பல காட்சிகள், கொலைகார காட்சிகள் எல்லாமே காமெடித்தனமாக இருக்குது. விழுந்து விழுந்து சிரிக்கத்தான் வேண்டி இருக்கிறது. திரைக்கதையில் கோளாறு, கதையில் கோளாறு, அந்த வசனம் பேசுகிறது தத்தகா புத்தகான்னு ஜியோவானி சிங் பேசுகிறாரு. இந்த படத்துக்கு இந்த விமர்சனமே அதிகம்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, லியோ ராஜின் அருமையான நடிப்பு, சிங்கப்பூர் பகுதியை சுற்றி பார்த்த அனுபவம், அவ்வளோதான். இந்த படத்தை பார்க்கணுன்னா சிங்கப்பூருக்கு போக முடியாதவங்க இதை சிங்கப்பூரை பார்த்து ரசிக்கலாம். மற்றபடி கதையெல்லாம் பார்த்து ரசிக்க முடியாது. புரோக்கன் ஸ்கிரிப்ட், கிரிமினல் வேஸ்ட். இந்த படம் எதுக்கு எடுத்தார், எதுக்கு இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறாரு, குறிப்பாக தமிழகத்தில் ரிலீஸ் பண்ணுறாரு? ஆண்டவன் தான் வெளிச்சம். இந்த மாதிரி படங்களை தடை செய்கிறது உத்தமம் என்பது தான் நம்முடைய விமர்சனம். ஏன்டா இப்படி எங்களை படத்தை எடுத்து கொல்றீங்க? 100க்கு 15 மதிப்பெண்கள்.